அனைவருக்கும் வணக்கம். நாம் வேலூர் தோட்டப்பாளையம் அருகந்தம்பூண்டி தெருவில் உள்ள ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் நடைபெறும் சங்கடஹர சதுர்த்தி அன்று சிறப்பான அபிஷேகம் நாம் காணலாம். அது மட்டுமின்றி அபிஷேகம் முடிந்த பின்ன இரவு 7 மணிக்கு மகா தீபாராதனை நம்ம பார்க்கலாம். மரத்தை வேண்டியபடி அள்ளித்தரும் செல்வ கணபதி ஆலயம். கஜானம் பூத கணபதி சேவிதம் கபித்த ஜம்பு பலாசார பசிதம் உமாசுகம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இந்த ஆலயத்திற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் உள்ளது. அரசர்கள் போர் புரியத்துக்கு முன்னாடி இந்த வன்னி மரத்தை வேண்டிட்டு தான் போவாங்கன்னு கூறப்படுகிறது. இந்த ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்திற்கு எளிதில் உங்களால் வர முடியாது. சில பக்தர்கள் அவங்களுக்கு கூறியதாவது, இந்த ஆலயத்திற்கு முழு மனதோடு வந்தால் தான் எங்களால் உள்ளே வர முடியும், இல்லைன்னா எதனா ஒரு ஃபோன் கால் கூட நாங்கள் வாசப்படி உள்ள போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த செல்வ கணபதி பார்த்தீங்கன்னா ஒரு சுயம்பு தோற்றம் போல தான் இருக்கும். செல்வ கணபதியை தரிசித்தீங்கன்னா பிரதி மாதம் நிகழும் சங்கட சதுர்த்தியில் அவர்கள் கரங்களால் பாலாபிஷேகத்தை நீங்களே செய்யலாம். பால், தயிர், சந்தனம் போன்ற அபிஷேக பொருட்களால் இங்கு பிரதி மாதம் சங்கடஹர சதுர்த்தி அன்று மாலை 4:15 ஆரம்பித்து 5:30 மணி வரை இந்த அபிஷேகமானது நடைபெறும். பிறகு அலங்காரம் செய்து இரவு 7 மணிக்கு மகா தீபாராதனை வழங்கப்படும். இதை காண வரும் பக்தர்கள் அவர்களால் முடிந்த பிரசாதத்தை கொண்டு வரும் பக்தர்களுக்கு அவர்களது கரங்களால் கொடுப்பார்கள். இவ்வாறு நடைபெறும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியை பார்ப்பதன் மூலம் உங்கள் வாழ்வில் அனைத்து சுப விசேஷங்களும் கைகூடும் என தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் கஜானம் பூத கணபதி சேவிதம் கபித்த ஜம்பு பலாசார பசிதம் உமாசுகம் ரோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷதம் உமாசுகம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். லோகஜனதா பூத பாகமோட விரபானேலனை வேலும் முலாக்கின பவிதினை வேலும் லோகஜனதா